அம்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா அம்மா. ஓ, ஆனால் இது காஞ்சதாக இருந்தால் உரிக்க முடியாதுல்ல. உரிக்க முடியாது. கொஞ்சம் அடுத்ததுமா மாவு. இதான் சிவப்பு அரிசியா? ஆமாம். ஏலக்காய், உப்பு. சரிம்மா. மாவை கொட்டி கிளறிடுவோம். ஒட்டுமா ஒரு கப்பாம்மா. இப்போ இலையை எடுத்து வச்சுருவோம். வாழை இலையா? ஆமாம். செம்மையாக இருக்கு இலை. அதுலேயே வச்சுருவோம். அதுக்கு மேலே மாவுங்க. புட்டு மாவு அப்படியே பொலன்னு இருக்குங்க. அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? நீ சேப்பரிசியில் தான் புட்டு செய்ய போகிறோம். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அது எப்படிம்மா பண்ணணும்? நல்லா மாவை கிளறி வச்சு இட்லி பானில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். நாட்டு சர்க்கரை, ஜீனி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏலக்காய், தேங்காய். ஆனால் உடம்புக்கு நல்லது தானேம்மா? அவ்வளோதும் உடம்புக்கு நல்லது. சேப்பரிசி சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லது. அதெல்லாமா அதுலேயே புட்டா? ஆமாம். அம்மா, ஓ, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். வாம்மா. ஓ, நான் தேங்காய் உரிக்க ஆரம்பிச்சாச்சா? ஆமாம். இங்கே பாரு, நல்ல அம்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா அம்மா. ஓ, ஆனால் இது காஞ்சதாக இருந்தால் உரிக்க முடியாதுல்ல. உரிக்க முடியாது. கொஞ்சம் பச்சையாக இருக்கனால தாங்க உரிக்க ஈஸியாக இருக்குது. இங்கே பாரு, தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா முத்தின தேங்காவாம்மா? ஆமாம். உரிச்சிட்டு போய் திருவிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தேங்காய். கோயிலுக்கெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய். இப்போ தேங்காய் உடச்சாச்சு. இப்போ தேங்காய் திருவிடுவோம். அம்மா, ஓ, இதுக்கு தேங்காய் நிறையா தேவைப்படுமா? ஒரு முடி போட்டாலே போதும். ஒரு முடி போட்டால் போதும். போதும். ஆனால் உனக்கு இந்த புட்டு பிடிக்குமாம்மா? நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எனி டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பம் புட்டு இதெல்லாம் ரெகுலராக இருக்கும். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயோ ஒரு வாட்டி நம்மளாக செஞ்சு சாப்பிட்டா தான் கிடைக்கும். மேக்ஸிமம் இது எந்த கடையில் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், இது வர திருவி முடிச்சுட்டு மாவை பிசைஞ்ச வேண்டியதான். பாருங்கள், தேங்காயெல்லாம் திருவி ரெடியாக வச்சுருக்கேன். என்னம்மா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு? ஆமாம். அடுத்ததுமா மாவு. இதான் சிவப்பு அரிசியா? ஆமாம். ஏலக்காய், உப்பு. சரிம்மா. இப்போ மாவை கொட்டி கிளறிடுவோம். ஒட்டுமா ஒரு கப்பாம்மா? ஆமாம். சரிம்மா. வேறு உப்பு போட்டுப்போம். போடுமா. தண்ணியை ஊற்றிடுவோம். ஊற்றுமா. லைட்டாக ஊற்றிப்போம். சரிம்மா. ஆமாம். நல்லா மாவை நல்லா பொழன்னு கிளறியாச்சு. என்னம்மா சொல்கிற? ஆமாம். சூப்பராக புட்டு மாரி வந்துட்டுமா? ஆமாம். அடுத்து என்னம்மா பண்ணோம்? ஏலக்காய் போடுமா. வாசத்துக்கு போடுமா. ஏலக்காய், தேங்காய் கொஞ்சமாவா? ஆமாம். சரி போதுமா. போதுமாம்மா தேங்காய்? போதும். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இட்லி பானில் வச்சு அவிச்சிடுவோம். பற்ற வைமா. இட்லி பானையை போட்டுருவோம். போடுமா. தண்ணியை ஊற்றிடுவோம். ஊற்றுமா. இட்லி தட்டை வச்சாச்சு. ஃபஸ்ட்டில் வச்சிடலாம். ஆமாம். இப்போ இலையை எடுத்து வச்சுருவோம். வாழை இலையா? ஆமாம். செம்மையாக இருக்கு இலை. அதுலேயே வச்சுருவோம். அதுக்கு மேலே மாவுங்க. புட்டு மாவு அப்படியே பொலன்னு இருக்குங்க. செம்ம வாசமாகவும் இருக்குமா அந்த மாவு? ஆமாம். வேறு மாதிரி இருக்குங்க. ஏலக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டா போதுங்க, நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆகிடும். இதோட தேங்காய் திருவி
அப்படியே மேலே போட்டுடணும். ஆமாம், பாருங்க தேங்காய் திருவுன தேங்காய் போட்டாச்சிங்க. என்ன புட்டு வெந்திருக்குமா? வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணுமா? இப்போ பாருங்க எப்படி ஆவி பறக்குது பாருங்க. செம்மையாக வந்துடுச்சுமா. ஆமாம், அப்படியே செக் பண்ணி பாருமா வெந்துட்டான்னு. வெந்துருச்சு. வந்துடுச்சுமா. ம், எடுத்துருமாம்மா. எடுத்துருவோம். அல்லுமா. இங்கே பாருங்க அப்படியே எடுத்து இலையில வச்சிட வேண்டியதாங்க. எப்படி இருக்கு பாருங்க புட்டு போலன்னு செம்மையாக வந்துருக்குங்க. வைமா இங்கே பாருங்கண்ணா அது எப்படி இருக்குன்னு. கலரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குங்க. இப்போ கொட்டி சீனியை போட்டுருவோம். போட்டுமா. ஒரு தட்டு வந்துடுச்சுமா. ஆமாம், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த தேங்காய் வாசம், அந்த வாழை இலை வாசம் அப்படி தாங்க இருக்குது. இதில் என்ன ஜீனிலாம் போட்டு பண்ணோம் செம்மையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிறோம், மீதி பேலன்ஸு கொஞ்சம் எடுத்து அம்மாவுக்கு தனியாக வச்சிடறோம். இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை போடணுங்க கம்மியாக. போதுமாம்மா? போதும். ம், சீனியை போட்டுருவோம். போடுமா. ம், போதுமாம்மா? போதும். ம், மிக்ஸ் பண்ணுமா. இதில் தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாங்க. என்ன புட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஆமாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குமா. ஓ, சாப்பிட்ருமா? ம், சாப்பிட்றோம். புட்டுமா நல்லா பொலன்னு இருக்குங்க புட்டு. சாப்பிடுமா. எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க பொலன்னு. அது மேலே தேங்காவாம்மா? ஆமாம், போடுமா. அப்படியே சாப்பிட்ருமாம்மா? சாப்பிட்றோம். சாப்பிடுமா. சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லாயிருக்கு. நல்லா இருக்குமா? இனிப்பலாமா? இனிப்பு கம்மியாக தான் போட்டேன். கம்மியாக தான் போட்டிருக்கேன்.